மேட்ச் நம்பர் 6 பிட்வீன் டிசி வர்சஸ் கேகேஆர். ஸோ டிசிக்காக அன்ஸ்ட்ரைக்கில் அருள் இருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் மனோ ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. போன பால் ஒரு ஒயிட் பிளேஸ் ஒன்று இருந்தது. ஸோ அதனால் பீட்டர் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் தட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓ நிக்கான்கா விக்கெட், ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் டிசிங்க. நம்பர் 3ல நியூமன் சத்யா வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓலே கடர் அண்ட் இந்த அடி ஸ்ட்ரைட்டில் ஹிட் அண்ட் பவுண்டரி ஃபார் டீம் டிசி கிடச்சிருக்கு. ஓ இந்த அடி லெக்கில் ஒரு பெரிய பேக் அண்ட் பால் கீழே தான் லேண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓடி எடுக்கிற ரன்ஸ் தான், ஒரு டபுள் மட்டுமே. ஓ நான் அதான் பாலுங்க காலில் வந்து அடிச்சிருக்கு. டாட் பாலோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண தென்னரசு வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் மட்டுமே. நோ பால் கால் அண்ட் சென்சிபிளா டிஃபென்ஸ். ஓடல டாட் பால் மட்டுமே. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் காலையிலேருந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நோ பாலுங்க ஸ்டெப்னோவில். ஹிட் ஸ்ட்ரைட்டில் கரெக்டான கனெக்ஷனான்னு பார்த்தா ஹியூஜ் நம்பர் 1 இது ஆஃபில் சாப்பிட்டா ஒரு பேட்லேருந்து கிடச்சிருக்கு. ஓ லோ ஃபுல் டாஸ் அண்ட் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. டேரக்ட் ஹிட் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காரு. ஓ ரன்னிங் ரன்ஸ் தான். டபுள் அண்ட் ட்ரிபிள் ஓடுவாங்களான்னு பார்க்கும்போது பாலை காணும். ஒரு ட்ரிபிள் 4வது ரன் ஓடி இருக்காங்க. ஸோ 4 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த ஓ அடி லெக்ல ஸ்விங்கு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓடல டாட் பால் மட்டுமே. ஓ ஸ்விங்கர் ஸ்லோவேராக வந்திருக்கு. டாட் பால். ஓ ஸ்லோ புல் டாஸ் அண்ட் எடுக்கல. மீண்டும் ஒரு டாட் பால் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இங்கே தென்னரசு. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண வருண் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஓ சென்சிபிளாக இங்கே வச்சுருக்காங்க. இல்லை டாட் பால் மட்டுமே. ஸோ ஆல்ரெடி 3 பால் வைடு போட்டிருந்தார் தொடர்ச்சியாக. இந்த ஆட்டி அதுக்கான கம்பேக் பால் நல்லா போட்டிருக்காங்க. பிளாக் பாலில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஸ்விங்கர் மேலே போட்டிருக்கு. மீண்டும் டாட் பால் கிடச்சிருக்கு. ஓ திரும்பி ஒரு ஸ்விங்கர் ஸ்டூட் ஆட் சின்ன ரோஸ் வைடுக்கு ஏற்ற கம்பேக் இங்கே கொடுத்துட்ருக்காரு வருண். ஓ இந்த அடி லேக் கட்டர் வருண் கிட்ட இருந்து மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த அடி லெக்கில் மடக்கி விட்டுருக்காரு அண்ட் ரிசல்ட் நம்பர் 1 ஃபார் அருள் இந்த மேட்ச்சில் கிடச்சிருக்கு. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண தனுஷ் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பால் இங்கே விழுந்திருக்கு. ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. நோ பால் கால் அண்ட் லெக் பைஸில் ஓடல டாட் பால் மட்டுமே. ஸோ ஃப்ரீ ஹிட் பாலு. மீண்டும் ஒரு நோ பால் அண்ட் இந்த ஆட்டி ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. ஸோ இதுவும் ஒரு ஃப்ரீ ஹிட்டு. ஷார்ட் பட் மாறம் பட்டிருக்கு. ஸோ பால் டிவியேஷன் இந்த சைடு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஷார்கான முயற்சி ஏஜன் சைடு கீப்பர் டாட் பால். திரும்பி ஷார்கான முயற்சி ஸ்ட்ரைட் டு தி கீப்பர். மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஓ திரும்பி ஷார்கான முயற்சி நரேஜ் அண்ட் பால் பின்னாடி ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. ஓ ஆஃப் கலர் அண்ட் லெக்கில் ஹிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பவுண்ட்ரி மேக்ஸிமம் சிக்னல் கிடச்சிருக்கு அம்பேர்கிட்ட இருந்து. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண வில்லியம்ஸ் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் லெக் கடையர் அண்ட் லெக்லேயே ஹிட் பண்ணியிருக்காரு. டபுளா குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு டபுள் இந்த பேர். ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. பட் பால் எனக்கு பிளைண்டாக தெரியல கீழே. ஓ இப்போ தான் விழுந்துருக்கு.
ஒரு டபுள் மட்டுமே. திரும்பி ஒரு லே கிடையாதாங்க. அண்ட் டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு லே கிடையாதாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் அங்கே டைரக்ட் ஹிட் பாட்டில். ஓ ஓடல, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஸ்டெப் டவுன், சரியான கனெக்ஷன் இல்லை. டைரக்ட் ஹிட் பாடுமா? ஓ பாட்டில் அண்ட் அங்கே ஒவ்வொருத்தரோட பால் ட்ராவல் ஆகுது. ஓ டபுள் அண்ட் இப்போ ட்ரிபிள். பவுலருக்கு அடிக்கணும். ஓ பவுலர் கீப்பர் சொன்னார், அப்போ கீப்பருக்கு தான் வந்திருக்கு. ஒரு ட்ரிபிள் மட்டுமே. ஸோ 5வது ஓவரோட லாஸ்ட் பால் வில்லியம்ஸ் கிட்ட இருந்து திரும்பி ஷார்ட் முயற்சி ஃபார்வர்டை தாண்டி இருக்கு. ஓ ஒரு நடந்து வர சிங்கிள், அதான் வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 6வது ஓவர் கண்டினியூ பண்ண வருண் வந்திருக்காரு. அண்ட் ஆன் ஸ்ட்ரைக்கில் விக்கி இருக்காரு. ரிட்டையர் அவுட் ஆயிருந்தார் போன ஓவர் லாஸ்ட் பால். அவருக்கு பதில் வந்திருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் ஏஜ் அண்ட் கான். விக்கெட் நம்பர் 3 லூஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே டிசி. நம்பர் 5ல நியூமேன் ரூபேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃப்ல அண்ட் ஒயிட் பால் சிக்னலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. இதாடி லெக்கில் ஒரு ஹிட்டு அண்ட் பால் கையில். ஸோ 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே டிசி. நம்பர் 6ல நியூமேன் அசோக் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் அண்ட் வெளில ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கும். ஓ நிக்கான் பால் இங்கே தான் இருக்குது. குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஷார்ட் பால் தவற விட்டுருக்காருங்க. கீப்பர் கிட்ட நின்றுருக்கான். டாட் பால் கிடச்சிருக்கு. திரும்பி ஒரு ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் தூக்கி விட்டுருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஓடுவாங்களா? பால் அங்கே லேண்ட் ஆகிருக்கு. பவுலருக்கு அடிக்கணும் அண்ட் அங்கே அங்கே ஒரு சின்ன டிவியேஷன். அதில் இந்த பேர் ட்ரிபிள் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண வில்லியம்ஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஹிட்டு இந்த ஆடி விக்கி அவர்கிட்ட இருந்து அண்ட் கேட்ச் எடுக்கல. பட் இந்த பேர் டபுள் எடுத்திருக்காங்க. லே கட்டர் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது. சிங்கன் மே லே கட்டர் இன்னும் குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். திரும்பி ஒரு லே கட்டர் இந்த ஆடி லெக்கில் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீல்டர்ஸ் அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் எடுத்திருக்காங்க. திரும்பி ஒரு லே கட்டர் அண்ட் லெக்கில் ஒரு பெரிய பிக் அண்ட் ஹியூஜ் நம்பர் 1 ஃபார் விக்கி இங்கே கிடச்சிருக்கு. ஸ்டெப் டவுன் அண்ட் இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு மேக்ஸிமம் இங்கே கிடச்சிருக்கு ஃபார் த டீம் டிசி. போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த வாட்டி திரும்பி லெக்கில் ஒரு பிக்கு பட் கையில் அண்ட் ரேஞ்ச் கொடுத்து முடிச்சிருக்காரு வில்லியம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே 2 டீம்ஸ்க்கு இருந்தோம். டீம் கேகேஆருக்காக அந்த ஸ்ட்ரைக்கில் சையத் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். ஆல்ரெடி ஒரு வைடோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இந்த வாட்டி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் அடிக்கல எங்கேயுமே. ஒரு சிங்கிள் மட்டுமே, டாட் பால் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் இந்த வாட்டி ஒரு நல்ல பிக் சையத் கிட்ட இருந்து கேப்பில் அண்ட் பவுண்ட்ரியான்னு பார்க்கும்போது போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஃபார் த டீம் கேகேஆர் கிடச்சிருக்கு. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது. ஸ்விங் அண்ட் மிஸ் லே கடை அண்ட் டாட் பால் ப்ரோ. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது. இந்த வாட்டி ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் திரும்பி ஸோ பவர் பிளே ஹிட்டு. பால் இங்கே விழுந்திருக்கு. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி திரும்பி லெக்கில் பிக் பண்ணியிருக்காரு அண்ட் கீழே ஃபீல்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் கேகேஆரிங்க. நம்பர் 3ல நியூமேன் வருண் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்பில் சரியான பிளேஸ்மெண்ட்டு வருண் கிட்ட இருந்து. பட் பால் தான் பவுண்ட்ரிஸ் எதுவுமே போகலை. அந்த இடத்துல கொஞ்சம் டிவியேஷனு. இந்த பேர் ஒரு ட்ரிபிள் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ரூபேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் மேட்ச் ஹைட்டு தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை அண்ட் கீழே ஃபீல்டராக இருக்காங்க. விக்கெட் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் கேகேஆரிங்க. வருண் தன்னோட விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 4ல நியூமேன் விஷால் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பாலோ ஆஃப் ஷாட்டு தொட்டு மட்டும் தான் விட்டாரு. பட் ஃபீல்டரை தாண்டி இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ இந்த 2 டீம்ஸுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் லீக்ல 2 பேருமே தோல்வியாக தான் சந்திச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குது பார்ப்போம். மாரத்தில் பட்டு நினைச்சு இல்லைனா டெஃபினட் மேக்ஸிமமாக இருந்திருக்கலாம். ஒரு சிங்கிள் மட்டுமே.
இதாடி லெக்கில் ஒரு பெரிய பேக் விஷால் கிட்ட இருந்தான். ஹியூஜ் நம்பர் 1 அவருக்கு. ஓ சிங்கல் மிஸ் அண்ட் ஒரு சின்ன ஷாட், பட் இல்லை டாட் பால் மட்டுமே. ஷாட் காண முயற்சி அண்ட் போல்டா இல்லை டாட் பால் மட்டுமே மீண்டும். மூணாவது ஒரு கண்டின் சஞ்சய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் ஒன் அண்ட் லெக்கில் கேன் பட்டு பால் டிவைட் ஆகிருக்கு. அதில் இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. பால் கீழே வந்திருக்கு அண்ட் 2+1 3 ரன்ஸ் கிடச்சிருக்கு. குயிக்கர் ஒன் அண்ட் வெளியே வந்திருக்கு. மீண்டும் டாட் பால் கிடச்சிருக்கு சஞ்சய்க்கு. ஸோ இந்த ஆடி ஒரு பெரிய பேக் விஷால்கிட்ட இருந்து மீண்டும் ஒரு மேக்ஸிமம் அவருக்கு. திரும்பி ரைசிங் பால் அண்ட் விக்கெட்டா. பேட்ஸ்மேனே டீசெண்டாக போயிட்டாரு, அம்பையர்ஸ் கொடுக்கல, பட் விக்கெட். நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீமிங்க. நம்பர் 5 நியூமேன் மனோ வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஓ பெரிய ஷவுட்டு, பட் டிவைட் ஆச்ச மாதிரி தான் இருக்குது. பட் அவுட்டு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல, வைடு மட்டுமே. ஓ சார் முயற்சி அங்கே ஏறி இருக்கு, ஆனால் கேட்சுக்கு யாரும் வரல, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால் சஞ்சய் கிட்ட இருந்து நல்லா பாலுங்க. ஓ போலரால் எடுக்க முடியாது அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண முன்னா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சார் பால் அண்ட் வெளியே ஒயிட் பால் அண்ட் ஒயிட் +1 கிடச்சிருக்கு. லோ ஃபுல் டாஸ் அண்ட் சைடில் ஹிட் பண்ணியிருக்காங்க, பட் ஃபீல்டர்ஸ் யாருமே இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ போன பால் ஒரு வைடு இருந்தது. சிங்கல்மே சேர்ந்து அடி வைக்கிற உள்ளே வந்திருக்கு. டாட் பால். திரும்பி ஒரு சிங்கல்மே அண்ட் 2 டாட் சின்ன ரோ 3 கிடச்சிருக்கு. ஓ இந்த அடி ஒரு பெரிய பேக் வில்லியம்ஸ் கிட்ட இருந்தான். மேக்ஸிமம்ல போய் பால் லேண்ட் ஆயிருக்கு. ஃபுல் டாஸ் அண்ட் லெக்ல ஹிட் பண்ணியிருக்காரு, பட் ஆஃப் ஷாட்டு கையில் விக்கெட். 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் கேகேஆர். ஒரு இம்பார்ட்டன்டான டைமில் முக்கியமான விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெரிய செலிப்ரேஷன் இருக்குது டிசியிலேருந்து. நம்பர் 6 நியூமேன் மனோஜ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. லோ ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் அங்கே இருக்க ஆளுங்க பட்டு நின்றுருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண சஞ்சய் வந்திருக்காரு. மற்றும் 3 ஓவருக்கு 38 ஃபர்ஸ்ட் பால் லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓ திரும்பி உள்ள போல பால் கரெக்டாக தூக்கி அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் நம்ம டோ ஃபார் மனோஜ் இங்கே கிடச்சிருக்கு. ஓ குயிக்கர் ஆடி நல்லா ரைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. டாட் பால். ஷார்ட் பால் அண்ட் இந்த அடி லெக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் கீழே ஃபீல்டர் எடுத்திருக்காங்க. விக்கெட். 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீமிங்க. நம்பர் 6 நியூமேன் யோகி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நல்லா பாலுங்க வெளியே போட்டார், கரெக்டாக எடுத்திருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. லோவல் டாஸ் அண்ட் நாங்கள் ஃபார்வேர்டு கையில் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 2 ஓவருக்கு தான் 29 முன்னா கண்டினியூ பண்ணுறாரு. 6வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஆகிட்டு தான் ஏறி இருக்கு. கேட்ச் வித் கால் அண்ட் கீழே கேட்ச் அடிக்கல, கீப்பருக்கு த்ரோ அடிக்கணும், அதுவும் பண்ணல, ஒரு டபுள் மட்டுமே. அப்படியே ஒரு பெரிய பேக் மனோஜ் கிட்ட இருந்து அண்ட் ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட் ஃபார் த டீம் கேகேஆர் இங்கே கிடச்சிருக்கு இந்த மேக்ஸிமம் மூலமாக. சிங்கிள் மிஸ் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் அவுட்டா. இல்லை ஓ வெளியே அந்த பால் எடுத்து அடிச்சிருக்காரு, மரம் பட்டு நின்றுருக்கு அண்ட் டபுள் திரும்பி கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். ஃபுல் டாஸ் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. போன பால் ஒரு வைடு இருந்தது, மீண்டும் ஒரு ஒயிட் பால். இங்கே ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆகுது இங்கே டிசி மேலே.
ஃபுல் டாஸ் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. ஸோ டிவைட் ஆயிருக்கு பால். அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் 13 தான் ஆடணும், பார்ப்போம். ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் ஸோ கீழே விழுந்துருக்கு. டபுள் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்கடா. ஒரு டபுள் மட்டுமே இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக பண்ண அசின் வந்திருக்காரு. 11 ரன் ஆடணும். ஷார்ட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் கண்டிப்பாக ட்ரிபிள் ஓடிடுவாங்க. அதெல்லாம் பவுண்டரி போகுமா? அண்ட் 4 இது வரைக்கும் போகலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 4 ரன் ஓடிடுவாங்க. ஸோ ஒரு 4 ரன் ஓடி ஏற்றுருக்காங்க. ஸோ 5 பாலுக்கு தேவை 7. ஷார்ட் லெக்கில் இதாடி கரெக்டான பிக். ஹியூஜ் பிக் பாய் மனோஜ் கிடச்சிருக்கு. ஸோ 4 பாலுக்கு தேவை ஜஸ்ட் 1 ரன்னு. நிகான் பால் பின்னாடி. ஸோ இந்த சிங்குலர் டீம் KKR இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் DC.